கரவம் பேசுவதும் திருவாயான் மறை போலும் புதுவரும் ஜெகதீஸ்வரி தயா கருமா சிவசங்கரி கருமான் சர்வேஸ்வரி அண்ணன் சிறியண்ணா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அவரை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்தணும். சென்ற வருடமும் நாங்கள் எல்லாரும் நல்ல சிநேகம் தான். ஆனால் ஒரு வருடத்துக்கு திருவிழா தான் 2 பேரும் சந்திக்கணும். அதே அவர் சென்ற வருடம் சுட்டி காட்டினார். நல்லதாக போச்சு, நீயே வந்தபடியாக சந்திக்கக்கூடியதாக இருக்கின்ற நாங்கள் நண்பர்கள் ஆனபடியாக அதை பற்றி பெருசுப்படுத்த இல்லை. அல்லாட்டா ஒரு மக்கள் என்று தான் வந்த இடத்தை சந்தித்தாங்க. ஆனால் அந்த விஷயத்தை அந்த மாணவர்கள் இன்றைய விழாவிலே மோகன் சாமி ஐயாவுடைய அவருடைய முருகன் செயற்பாட்டை எண்ணி மகிழ்வதும் அவரை பற்றி பேசுவதும் அவருடைய நிர்வாக திறமைகளை சிந்திப்பதும் இங்கே பலராலும் பார்க்கப்படுகின்றது. அதனை பரப்பி வருகின்றோம். என்னை பொறுத்தவரையிலே இந்த ஞானச்சுடர் மலரை எவர் படித்து நிறைவு செய்கின்றார்களோ அவர்கள் உண்மையிலே பல்கலைக்கழகத்திற்கு அப்பாற்பட்ட பட்டத்தை அல்ல, பட்டம் இப்ப பெறுவது சுலபம், சிறந்த அறிவை முழுமையானவற்றை பெற்றுக்கொள்வதற்கு இந்த மலர் மிக காத்திரமான ஒரு மலர் என்று நான் நினைக்கின்றேன். மிக சிரமமான ஒரு பாரிய வேலை. இந்த ஆக்கங்களை எழுதி அனுப்புவர்களுடைய உள்ளத்தை, அவர்களுடைய எழுதிய அந்த கட்டுரைகளை ஒரு மாதத்திற்குள்ளே சரிபார்த்து அதை அச்சேற்றி இங்கே வெளியிடுவது என்பது ஒரு சாதாரண விடயம் இல்லை. அதுக்கெல்லாம் இறைவனுடைய அருள் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பெரியோர்கள் எல்லாம் இந்த ஞானச்சுடரிலே இந்த அடிப்பக்கத்திலே வார திருக்குறளை படுத்துக்கொண்டோ இருந்து கொண்டோ நடந்து கொண்டோ பார்த்து பாடமாக்கலாம். ஏனென்று சொன்னால் அதுக்கு கூட கைகளிலே இலவா புத்தகம் தட்டத்தை எடுத்துக்கொண்டு போனால் அப்ப திருக்குறளை படிக்கிற அந்த அந்த மாணவர்கள் இந்த புத்தகத்தை கையிலே இந்த நாளும் வைத்திருக்க வேண்டும். அதை முருகப்பெருமாளை திருவரையும் அந்த முருகப்பெருமாளை திருவருள் இந்த பணியிலே எவ்வாறு நிறைந்திருக்கிறது என்பதையும் அதை உணர்வதற்கும் நான் அனுபவிப்பதற்கும் உட்புறத்திலே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். நான் கூறியது போன்று இங்கே வருவதற்கும் இங்கே தரிசனம் பெறுவதற்கும் நிகழ்வுடைய பங்குபெறுவதற்கும் நம் உட்புறத்திலே புண்ணியம் செய்திருக்கும் என்பதை நான் நினைவு கூர்ந்து கொண்டு 324வது மலர் 27 ஆண்டுகள் நிறைவடைகின்ற வேளையிலே ஒவ்வொரு வருடம் இந்த மார்கழி மாதத்திலே வெளியுறே மதிப்புரை செய்திருந்தார்கள். அவருக்கு அந்த இங்கே வருகின்ற திருவுரை முருகப்பெருமான் கொடுத்திருக்கார் என்பதை முருகப்பெருமானுடைய பாதங்களை பணிந்து இந்த 24வது நாளுக்கான மதிப்புரை வழங்க இருக்கின்றவர் ஓய்விலை உதவிக்கல்வி பணிப்பாளர், ஓய்விலை அவர்கள் ஆசிரியர் பயிற்சிகளாக வேண்டிய அதிபர். இவ்வாறு பல்வேறு வகையான பணிகளை மாற்றமில்லாமல் இன்றைக்கும் தன்னை பல்வேறு வகையான நிறுத்திக் கொண்டிருக்கின்ற அவர்களை அவர் மதிப்புரை வழங்குமாறு அவர்கள் பணி ஆற்றுமாறு நன்றடைக்கும். பெரும் மதிப்புக்குரிய சிவநாதன் அதிபர் அவர்களே, நல்லதொரு வெளியீட்டுரையை நிகழ்த்தி இருக்கின்ற எங்கள் சோதரன் அவர்களே, பரமநாதன் அண்ணன் அவர்களே, இங்கே இந்த சென்னறியான் ஆசிரமத்துடைய ஒருபோதும் எந்த
கொரோனா எந்த துன்பங்கள் வந்த வேளையிலும் தொடராக எங்களுடைய அறிவு பசியை போக்குகின்ற பெரிய பொக்கிசமாக எங்களுடைய வாழ்விலே ஒளியேற்றுகின்ற ஞான சுடராக உங்களுடைய கைகளிலே மாதம் தோறும் இங்கே யாழ்ப்பாணத்தில் இளைஞர் வாழ்பவர்களுடைய கைகளில் மட்டுமல்ல, உலகில் வாழுகின்ற அத்தனை புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகின்ற பெரியோர்களுக்கு அருமருந்தாக கிடைப்பது இந்த ஞானச்சுடர். பிள்ளைகளோடு போயிருக்கின்ற பெற்றோர்களுக்கு முழு நேரமும் உதவுவது அவர்களுடைய தலைமாட்டில் இருப்பது இந்த ஞானச்சுடர். கனடா, சுவிஸ், லண்டனில் இருக்கின்ற எங்களுடைய முதியவர்கள் எல்லோரும் தங்களுடைய தலைமாட்டில் வைத்திருப்பது இந்த ஞானச்சுடரை. அவர்களுக்கு நித்திரை வருவது குறைவு. யாழ்ப்பாணத்தை எண்ணி தாங்கள் வாழ்ந்த பூமியை நினைத்து, தாங்கள் வாழ்ந்த கோவில்களை நினைத்து, தங்களுடைய வீட்டை நினைத்து, சுற்றத்தார் எல்லோரையும் நினைக்கும் பொழுது அவர்களுக்கு கை கொடுப்பது ஞானச்சுடர். எனவே இந்த ஞானச்சுடர் எங்கள் எல்லோரையும் மாற்றுப்படுத்துகிறது. இந்த ஞானச்சுடரில் பெறுகின்ற அத்தனை விடயமும், முகப்பிலே இருந்து இறுதி வரைக்கும் பெறுகின்ற அத்தனை விடயமும் எங்களை ஆற்றுப்படுத்துவது, எங்களை ஒழுங்குபடுத்துவது. இந்த மண்ணிலே நாங்கள் ஒழுக்கமானவர்களாக, நல்லவர்களாக, வல்லவர்களாக, எங்களுடைய குடும்பம் ஒரு கோவிலாக, குடும்பம் ஒரு கலம்பமாக, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக மிளிர்வதற்கு நீங்கள் யாவேரும் வாசிக்க வேண்டிய சுடர் இந்த ஞானச்சுடர். நீங்களே பலவே படித்தும் இன்றைக்கும் ஆசைப்படுகிறீர்கள் மற்றவர்களை பார்த்து, நான் இன்னும் கூட படிச்சிருந்தால் அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம். கவலைப்படுத்த வேண்டும். நீங்கள் நினைத்ததை அடையாவிட்டாலும் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அடைய செய்யலாம். எனவே குழந்தைகளுக்கு கட்டாயம் கல்வி அவசியம். எல்லா செல்வத்தையும் விட 7 பிறப்புக்கும் எங்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வி. கல்வி கற்காதம் இல்லை. முகத்தில் இருக்கிற 2 புண்ணு வழிகள் சொல்கிறேன். கண்ணில் புண் எங்களுடைய முகத்திலே இருக்கிறது, கற்றவருடைய முகத்திலே இருக்கிறது தான் கண்கள். கல்லாதவருடைய முகத்திலே இருப்பது 2 புண்கள் என்று சொல்றார். ஏன் புண்களுக்கு உண்மை சொல்றாருன்னா, புண்களால் நெடுகன் துன்பம் பார்த்துருக்கு. காலில் கையில் புண் வந்தால் நெடுகன் துன்பம். ஆஸ்பத்திரி கையிலே வேணும், ரத்தம் பள்ளிக்கூடத்தில் போனால் பக்கத்திலே வந்து இருக்க வேண்டாம். புண்ணுக்கு புதுக்கிறவனா திருவிளையாண்ட புண்ணுகளால் கற்கும். எனவே புண்ணுக்கு நிகராக இந்த கற்காத இந்த வாழ்க்கை முழுக்க துன்பம். எனவேதான் கற்க வேண்டும். கற்றவனுடைய முகத்திலே இருப்பதுதான் 2 கண்கள். கல்லாதவனுடைய முகத்திலே இருப்பது 2 புண்கள் என்று சொல்கிறேன். புண்கள் என்று சொல்லும் பொழுது துன்பம், துன்பமான செயற்பாடுகளை தான் கல்லாதவன் மேற்கொண்டிருக்கிறான். இங்கே 2 குறளும் மிகவும் அற்புதமானது. கல்லாதவன் என்னதான் பெருமை பேசினாலும் நூல்களை கல்லாதவனுடைய கருத்து சபையில் ஏற்கப்பட மாட்டாது என்ற கருத்தை தெரியும். அடுத்த எங்களுக்கு எவ்வளவுதான் இயற்கை அறிவு, செயலறிவு இருந்தாலும் கல்வி அறிவு என்றால் அதையும் சமூகம் ஏற்க மாட்டார்கள். எனவே திருவள்ளுவர் கல்வியை வலியுறுத்துகிறார். கல்லாமல் ஏற்பட்ட துன்பத்தை சொல்லி நீங்கள் மட்டுமில்லை, நீங்கள் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கலாம், நல்ல ஞான நூல்களை கற்றுக்கொண்டிருக்கலாம். இந்த நல்ல ஞான நூல்களை கற்றீர்களானால் உங்களுடைய குடும்பம் ஒரு கோயிலாக, ஒரு கலம்பமாக மாறும். உங்களுடைய அருமை பிள்ளைகளை என்ன பாடுபடும். இன்னைக்கு வறுமை கல்விக்கு தடை. எப்பொழுது மோகன் சாமிகள் கல்விக்காக கேட்டு அத்தனை பேருக்கும் பலம் கொடுத்து கொண்டு இருக்கார். இன்னைக்கு சைக்கிள் அடிக்கிறது. பிள்ளை ஒழுங்காக கல்வி கற்பதற்கு நேரத்துக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு சைக்கிள். எனவே கல்விக்கு வரம்ப தடை இல்லை. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கல்வியை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முதல் பக்கத்தில் கல்வி இந்த பெருமை, கற்காவிட்டால் ஏற்படக்கூடிய அபாயம் சொல்லி. அடுத்தது யோசாமி உடைய நெஞ்சிருந்த நடமாட தெய்வங்களாக இந்த பூமியில் இருக்கிற அவதரிப்பு எல்லோரையும் மாற்றுப்படுத்தி இன்னைக்கும் படுத்தி கொண்டிருக்கின்ற ஈழத்து சித்த பெறங்களை மிகவும் பிரதானமாக யோசாமி. யோசாமியுடைய அற்புதங்கள் சொல்ல முடியாது, உங்களுக்கு நல்லாக தெரியும். அந்த யோகன் தன்னுடைய குருவான செல்லக்கரை பற்றி பாடிய பாடல்கள் நெஞ்சிந்தனை பாடல்கள். குருவை மட்டும் பாடவில்லை, முழு சமூகத்தையும் மக்களை ஒழுங்குபடுத்துவதற்கு விடயங்களை பாடியிருப்பார். அந்த நெற்சிந்தனை பாடல் இங்கே கூடப்பட்டு
இந்த நெற்சிந்தனை பாடலே எங்களுடைய பூமியுடைய பெருமை, இலங்கையுடைய பெருமை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கனடா, சுவிஸ், அமெரிக்கா எங்கே போனவர்கள் ஐயோ இந்த மண்ணால் வராது, இந்த மண்ணின் வாழ்க்கை எங்களுக்கு இன்னும் தெரியாது, இந்த மண்ணிலே கோயில் ஆலயங்களிலே இருக்கிற மணி ஒலி எங்களை ஆற்றுப்படுத்தும். வருகிறவர்கள் எல்லாரும் இந்த மண்ணை கும்பிடுகிறார்கள், நேசிக்கிறார்கள். வந்தவுடன் இந்த மண்ணை விழுந்து கும்பிடுகிறார்கள். எனவே அவ்வளவு அற்புதமான எங்களுடைய பூமி. இங்கே தரமண்ண சொன்ன இயற்கை அன்புகள் இல்லாத பூமி. நீங்கள் பார்த்துருப்பீங்கள், எவ்வளோ இந்த வருதுன்னு சொல்கிறார்கள். ஆனால் இயற்கை எங்களை காப்பாது. ஏனென்றால் எங்களுடைய மூதாதையர்கள் இயற்கைக்கு மதிப்பு கொடுத்தவர். படிக்காத அம்மா கூட காலமே அடுப்பு மூட்டைகள் அடுப்புக்கு பூசை செய்து அடுப்புக்கு படைத்து தான் சேர்ந்து சமைக்கிறாங்க. படிக்காத அம்மா உலகக்கிளை அரிசி போடையக்கிளை ஒரு பிடி அரிசி எடுத்து வைப்பார். கோயிலுக்கு ஒரு பிடி, அன்னதானத்துக்கு ஒரு பிடி, ஏழைகளுக்கு ஒரு பிடி அரிசி எடுத்து வளர்த்த அம்மா என்ற பிள்ளைகள் தான் இன்றைக்கு உச்சம் தொட்டு இருக்கிறார். எனவே நீங்கள் நிறைய தர்மதானம் செய்யலாம். எனவே அந்த யோகசாமியுடைய அற்புதங்களில் அவர் குருவானவருக்கு மரியாதை செய்தது மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நெற்சிந்தனை பாடல்கள் நாங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். இன்னைக்கு பல பேர் சேர்ந்து கண்ட அந்த மாதத்திலே நடந்த நிகழ்வுகளை வைத்துக் கொண்டு கருத்து தெரிவிப்பார். அற்புதமாக அந்த சுடர்தரும் தகவலே ஒரு புத்தகமாக எழுதக்கூடிய ஞான சுடர்தரும் தகவலே ஒரு புத்தகம் வழிபட்ட ஆரம்பனாவருடைய அடியொட்டி இந்துபோர் ராஜரத்னம் ஐயா 308 பாடசாலைகளை இலங்கை முழுவதும் தமிழ் பாடசாலைகளை உருவாக்க. இன்னைக்கு பெரிய பெருதாபம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், யாழ்ப்பாணத்தில் தமிழ் பாடசாலைகள் மூடப்படுகிறது. காரணம், பாடசாலையை படிக்கிறதுக்கு பிள்ளைகள் இல்லை. யாழ்ப்பாண மகளிர் கல்லூரி, யாழ் இந்து கல்லூரி, போஸ்கோ போன்ற பிரபலமான பாடசாலைக்கு பிள்ளைகள் படியெடுக்கிறார்கள். கிராம பாடசாலைகளே படிப்பதற்கு விருப்பமில்லை. நாட்டு நிலைமை காரணமாக பிறப்பு வீதம் நன்றாக குறைந்து விட்டது. எங்களுடைய அரம்பல் சகோதரர்கள் எல்லோரும் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து விட்டார்கள். எனவே நாட்டிலே சனத்தொகை, அதுவும் சிறப்பாக வடபகுதியில் தமிழருடைய தொகை குறைந்து கொண்டு போகிறது. சனத்தொகை குறைவதால் பாடசாலைக்கு போகின்ற பிள்ளைகளது எண்ணிக்கை குறைவடைவதால் சொன்னால் நம்ப மாட்டீங்கள், ஆசிரியர்களை தொகையை விட மாணவர்கள் தொகை குறைவாக இருக்கின்றது பள்ளிக்கூடம். ஒவ்வொரு வகுப்பிலும் 3 பிள்ளை, 2 பிள்ளை, 4 பிள்ளை. எனவே அரசாங்கம் பாடசாலைகளை மூடுகிற பெரிதாப நிலைமை இருக்கு. இந்த வருடம் மட்டும் ஆறுமனாவது சைவ பிரகாசாலை கந்தமிழத்திலே இருக்கிற சைவ பிரகாசாலையை மூடி இருக்கிறார். எனவே ஆறுமனாவது செய்த அந்த அற்புதமான பணிகளை பாதுகாக்க வேண்டியது எங்கள் எல்லோரும் அது கடமையை சொல்லிக்கொண்டு, அடுத்தது எங்களுடைய கல்வி பணிப்பாளராக இருந்த குமாரசாமி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு சிறப்பான கட்டுரை எழுதியிருக்கிறார். அவர் பண்டிதமணி ஐயா, மௌனமுனி கைலாசமணி ஐயா அவர்களிடம் படித்தவர், நிறைந்த அறிவாளர். உங்களான நல்ல பண்பாடுகளை தவறுந்தாய் கலைக்கு வந்தார்கள். இப்போ கூட்டு தங்க நிப்பாட்டு, லைட்டில் நிப்பாட்டு, ஒழுங்கா கலை, ஒழுங்கா நட, ஒழுங்கா மற்றவரை கனம் பண்ணுவானும் என்று ஒழுங்கா சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நேர்மோ பரீட்சை போகிற எரிஞ்சோன்னு இருந்த தேவையில்லாத லைட்டை நிப்பாட்டினேன், தேவையில்லாத ஃபேனை நிப்பாட்டினேன், தேவையில்லாத தண்ணி பொழியினதை மூடிட்டு போனேன். அங்கே இருந்து பார்த்து கொண்டு இருந்த அதிகாரிகள் இவரைத்தான் தெரிந்து செய்தார். இவர் தான் எங்களுக்கு தேவை. ஆனால் இந்த தேவையை என்னென்ன அவரை எடுத்தார்கள் என்றால், அப்பா அம்மாவுடைய அந்த வளர்ப்பு முறை. பெற்றோர்கள் நல்ல முறையில் பிள்ளைகளை வளர்த்தால் அவர்கள் தேர்விலே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவர்களை நீங்கள் சரியாக வளர்த்தால் அவர்கள் தேர்விலே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். எனவே இந்த இப்படியே அற்புதமான கட்டுரைகளை நீங்கள் வாசியுங்கள். அடுத்ததாக பெரிய விடயம், இந்த 75ஆம் ஆண்டு மலரிலே வந்த கலண்டர் கிழிச்சமாக ஒவ்வொரு நாளும் சன்னதியான ஆக்கிரமம் செய்த அறப்பணிகளை தியரி ரீதியாக குறிப்பிட்டிருக்கிறார்.
அந்த ஒழுங்கு இருக்கு. அதை பார்த்த உடனே உங்களுக்கு திருப்தி வரும். நீங்கள் கொடுக்கின்ற செல்வம் யாவும் உரியவருக்கு போய் சேரும் என்ற மன நிறைவு அந்த பட்டியல் இருக்கு. அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் இப்போ இருக்கின்ற டேன் தொலைக்காட்சி வந்து இப்போ கடந்த 4 வருடமாக யாழ்ப்பாணத்திலே சாதனை செய்கின்ற, இலங்கையிலே சாதனை செய்கின்ற, எதுவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல அறப்பணி சாதனை செய்கின்ற பெரியோர்களை டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஜனவரி புது வருடம் ஆங்கில தேதி பிறக்கிற நேரம் யாழ் முற்றவழியிலே பெரிய வரவேற்று அவருக்கு சாதனையாளர் விருது வழங்குகிற நிகழ்வு. இந்த ஆண்டு அந்த சாதனைக்குரியவர் எங்களுடைய தவ திரு மோகன் சுவாமி அவர்கள். எனவே டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு வாய்ப்பிருப்பவர்கள் நேரில் கலந்தால் உங்களுக்கு அந்த விருது கிடைப்பது மாதிரியான மகிழ்ச்சி ஏற்படும். சன்னதியான ஆசிரமத்துக்கு நாங்கள் போகிறோம், அங்கே கும்பிடுறோம், சாமியோட கதைக்கிறோம், ஞானச்சுடரை வாசிக்கிறோம், வயிறார சாப்பிடுகிறோம், நிம்மதியாக வருகிறோம். நீங்கள் சன்னதிக்கு வந்து போனால் அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணிடுமா, ஒரு மாதத்துக்கு நல்ல திருப்தியாக இருக்கும். ஒரு விதமான துன்பம் இராது. மன நிம்மதி எப்போ இல்லாம போலன்னா மற்றவர்களுக்கு கெடுதி நினைக்க வழிக்கிறீங்கள மனம் நிம்மதி இல்லாமல் போகும். மன நிம்மதி வேணும்னா மற்றவர்களுக்கு கெடுதி செய்யாமல் இருக்கிறதை பழகி கொண்டு வேண்டாம். எங்களோட மன நிம்மதியாக இருக்கு. இந்த மனது போல பெரிய சாமான் ஒன்றுமில்லை. மனிதனுக்கு கடவுள் தந்த வரம் மனம் நினைக்க செய்யும். எனவே இந்த நினைவுகள் நல்லதாக அமைய வேண்டும். மற்றவருக்கு இடையூறு செய்யாமல், மற்றவருக்கு உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரவம் இல்லாமல் இருக்கக்கூடியது. இப்போ விஞ்ஞான உலகத்தில் அனுபவப்படந்தாச்சு, அண்டத்தை அடைஞ்சாச்சு, எல்லா சாதனையும் செய்தார். ஆனால் அடுத்த வீட்டுக்காரனோட எப்படி ஜீவிப்பது என்பது தெரியாமல் இருக்கிறோம். அடுத்த வீட்டுக்காரனுடைய பேரே தெரியாது, ஒரே சண்டை. எனவே மனம் நல்ல மனம் வாழும். எனவே இங்கே வந்திருக்கிற அடியார்கள் எல்லாரையும் கைகூப்பி கேட்பது, நீங்கள் இன்று முதல் நல்லவர்களாக நல்ல சிந்தனையோடு, எதிர்மறை சிந்தனையை விட்டு நேரிய சிந்தனையோடு வாழ்ந்தீர்கள் என்றால் வாழ்வு சிறக்கும், உங்கள் குடும்பம் தலைக்கும், உங்களுடைய குடும்பம் கோயிலாக முடியும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை தந்த சுவாமிகளுக்கு மீண்டும் நன்றி கூறி, இந்த சன்னதியான ஆச்சிரம புகைப்படம் எல்லாம் உங்களுடைய படங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாளாந்த பத்திரிகை சொன்னால் நம்ம வண்டிகள் நாளாந்த பத்திரிகை அனைத்திலும், யாழ்ப்பாணத்திலிருந்து வர பத்திரிகை, கொழும்பிலிருந்து வர அனைத்து பத்திரிகையிலும் சன்னதியான ஆச்சிரமத்துடைய பணி, மோகன் சுவாமிகளுடைய தொண்டு வந்தபடியே இருக்குது. கடந்த 4 நாளைக்கு முதல் வந்த பத்திரிகையை பார்த்தேன். ஒரு பத்திரிகையிலே 5 படம் வெவ்வேறு இடத்துல சன்னதியான ஆச்சிரம படம் இருக்குது. எனவே அந்த அளவுக்கு கடவுள் சன்னதியான ஆச்சிரமத்தை வழிபடுத்துகிறார். எனவே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நல்ல காரியத்துக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த வெள்ளிக்கிழமை வந்து இந்த நல்ல நேரமாக உங்களுடைய பொழுதை நல்ல பொழுதாக கழிக்க வேண்டும் என்று கேட்டு எல்லோரையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. கொண்டு இன்றையாவது ஞானத்துடன் மலர் 324வது மலர் என்று முடிவந்திருக்கின்றது. உண்மையில் இம்மலர் வெளியீடு ஒரு காத்திரமான வெளியீடாகவே இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்னோடியாக சன்னதியான ஆச்சிரமம் பல விதமான அர்ப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. அதை இன்று வந்த இருவரும் மிகைப்படுத்தியோ தங்கள் மனதிற்கு உகந்ததை சொன்னார்கள். ஆனாலும் அதற்கு நாங்கள் கொடுக்கல, சன்னதி பேரம் தான் முற்றுமுதலாக செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. இது நான் என்று சொல்லி அதை தெரிவிப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் நமக்கு கிடையாது. முற்றுமுதலாக சன்னதி வேகமானது அருள்திறன் இங்கே இருக்கின்ற காரணத்தால் தான் இவர்கள் கூறிய அனைத்து விடயங்களும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை உங்களுக்கு கூறி, அடுத்ததாக மிட்டாய் கிடைக்கிற போனோம் நட இல்லை போனோம். நன்றி. அடுத்த
நான் பேசின விஷயங்கள் அவ்வளவும் உண்மைக்கு ஒரு நல்ல விஷயங்கள். ஆளுநர் தெரியுமா? திருமுருகனது சகோதரர் தெரியுமா? ஆளுநர் தெரியுமா? அவரது சகோதரர். அந்த வகையில் அவருக்கு நாங்கள் மீண்டும் நன்றி கூறுவோம். ஏனென்றால் இவ்வளவு வரை கட்டி வைத்திருந்தவர் ஒரு ஆறாமல் அசையாமல் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தவருக்கு நாங்கள் அவருக்கு நன்றி கூறுவோம். வருடத்தில் ஒரு நாள் மார்கழி கொண்டாடு. ஆனால் வணக்கம் வர ஆனால் வாமதேவன் கிழக்கு நீ வாழ்ந்துட்டு ஏன்னா அடியானதும் காங்கிரஸ் வாகனம் இந்த கடிதம் வந்து அவர்கள் கூடாதால் தயவு செய்து